வடமாகாண காணியுரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர். நான் கதைக்க போகிற விஷயம் வடமாட்சி கிழக்கு மருதங்கனை பிரதேச சம்பந்தமாக வந்து இராணுவத்தாலும் கடற்படையாலும் கையகப்படுத்தி வச்சுக்கின்ற மக்களின் உறுதிக்காணியான 302.4 ஏக்கர் நிலத்தை வந்து கடற்படையும் இராணுவமும் கையகப்படுத்தி வச்சுருந்தது. குறிப்பாக மணக்காடு தொடக்கம் சுண்டிக்குளம் வரையான 18 டிவிஷன்லையும் வந்து இன்றைக்கு வந்து இராணுவம் வந்து கிட்டத்தட்ட 289.57 ஏக்கர் நிலத்தையும் நேவி நேவி கடற்படை வந்து 13.4 ஏக்கர் நிலத்தையும் வந்து மக்களில் உறுதிக்காணியை கையகப்படுத்தி வச்சிருக்கிறதாக மாவட்ட செயலக புள்ளிவரங்கள் ஊடாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்கள் ஊடாக நான் ஆர்டிஏ மூலம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நான் இன்றைக்கு எதிர்வருகின்ற 17ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் வருகை தர இருக்கின்றார். அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவருடைய கட்சியான என்பிபி வந்து பருத்தித்துறை பிரதேச சபையில் போட்டியிடுகிறாங்க. அந்த என்பிபி வந்து பருத்தித்துறை பிரதேச சபையில் போட்டியிடுறபடியால் அந்த பருத்தித்துறை பிரதேச சபைக்குள்ள தான் இந்த மருதங்கனை பிரதேச செயலகம் பிரிவும் உள்ளடங்குவதாக அந்த என்பிபி ஊடாக போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளர்கிட்ட நான் கேட்குறேன், உங்களோட ஜனாதிபதி, உங்களோட கட்சியுடைய ஜனாதிபதி எதிர்வருகின்ற 14ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்றார். அந்த வகையில் இந்த வடமாட்சி கிழக்கில் வந்து இராணுவத்தாலும் கடற்படையாலும் கையகப்படுத்தி வச்சுக்கின்ற 302.4 ஏக்கர் நிலத்தையும் உங்களால் விடுவிக்க முடியுமா? அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முதல் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி பீடமேறி ஜனாதிபதி நாட்டை பொறுப்படுத்தி கிட்டத்தட்ட 7 மாதங்கள் கடந்த நிலையிலையும் பாராளுமன்றத்தை பொறுப்படுத்து 5 மாதங்கள் கடந்த நிலையிலும் நீங்கள் இதுவரைக்கும் எதையுமே விட்டதாக இல்லை. காணியை விட்டதாக இல்லை சொல்லி அன்றைக்கும் பரவாயில்ல கொஞ்சம் காணியை நீங்கள் ரோட்டை விட்டுட்டு அங்கால பார்க்கவும் கூட இங்கே நிற்கவும் கூட சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எந்த நிலம் விட இல்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகளவான காணிகளை வந்து தெல்லிப்பளை பிரதேசத்தில் வலுகாம் படைக்கிறதான் இராணுவமும் கடற்படையும் போலீஸும் வச்சிருக்கிறதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நான் சொல்லுகிறேன் என்ன, இந்த வடமாட்சி கிழக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கதையின் வேண்டுகோள் என்ன சொன்னால், வடமாட்சி கிழக்கில் நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தலில் வந்து நீங்கள் என்பிபிக்கு சார்பாக நீங்கள் வாக்களித்து என்பிபி நபர்கள் தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் வடமாட்சி கிழக்கில் இன்னும் 302 ஏக்கர் நிலமில் இன்னும் பல ஏக்கர் நிலங்கள் இராணுவத்திடம் கையகப்படுத்தப்படும். அதே போல் பௌத்தமயமாக்கப்படும். அந்த வகையில் நான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்வருகின்ற தேர்தலில் நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் என்பிபி எனப்படுகின்ற ஜேவிபி ஜனதா விமுக்தி பெரமுன என்ற கட்சிக்கு நீங்கள் எக்காரணம் கொண்டும் வாக்களிக்கக்கூடாது. நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா எங்கள் நிலங்கள் முற்றுமுழுதாக இல்லாமல் போகும். நீங்கள் என்பிபி தவிர்ந்த ஏனைய கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறு தான் நான் கேட்டுக்கொள்வேன். அதிலும் விசேடமாக நாங்களும் போட்டியிடணும். அதாவது தமிழ் தேசியத்தின் நிலத்தை வேணும்னா நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு வாக்களிக்கணும். தமிழ் தேசியத்தின் இந்த வடத்துறை பிரதேச சபையில் போட்டியிடுற அணிகளில் தமிழ் தேசியம் சார்ந்து நிற்கக்கூடிய அணியாக நாங்கள் சுயேட்சையாக அணி சின்னத்தை நாங்கள்லாம் நிற்கிறோம். நீங்கள் எங்களைத்தான் கட்டாயம் வடமாட்சி கிழக்கு மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்றது என் அன்பான வேண்டுகோள். சரி, உங்களுக்கு தெரிவு செய்ய விருப்பம் இல்லையா இருந்தால் நீங்கள் ஏனைய தமிழ் கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். ஆனால் நீங்கள் மறந்து போயும் என்பிபி எனப்படுகின்ற ஜேவிபியான ஜனதா விமுக்தி பெரமுனருக்கு வாக்களிக்கக்கூடாது என்பதை மிக விரியமாக வடமாட்சி கிழக்கு மக்கள் சார்பாக அனைவரிடையும் வேண்டி நிற்கின்றேன்.